இந்த வீடியோவில் ஒரு நார்மல் டேட்டாவை அமேசிங்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைட்டிலையும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேப் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, பார்த்துக்கிட்டே பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் டேட்டா விஷுவலைசேஷன் ரிசல்ட் உங்களுக்கு பக்காவாக வரும். அப்புறம் ஷேப் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் பார்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷேப்பை பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷேப் கலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணி அதில் 3 டாட்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. த்ரீ டாட்ஸோட கலரையும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணி மேலே இருக்கிற ஃபார்முலா பாக்ஸில் ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டா ஷீட்டில் எடுத்து ஓவரால் நம்பரை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வந்துக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவரால்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. Next, decrease the size and set the alignment. Again ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் காப்பி பண்ணி மேலே இருக்கிற ஃபார்முலா பாக்ஸ் மூலமாக ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டா ஷீட்டுக்கு இருக்கிற ஓவரால் கம்ப்ளீட்டட் பர்சன்டேஜை ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. சேஞ்ச் க்ரீன் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ட் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட், click recommended chart, all charts, select bar. பார் சார்ட்டில் இந்த டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சார்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க, சார்ட்டை தவிர. நெக்ஸ்ட் ஃபில் கலர். இந்த சார்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சார்ட்டுக்கு கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த சார்ட்டோட பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் பார்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ட்டோட சைஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சார்ட் ஷீட் இருக்குல்ல அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சார்ட்டை இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு ஷேப் இன்செர்ட் பண்ணி அந்த ஷேப்பை இப்போ பண்ண போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துருந்தால் மட்டும் போதாது, வீடியோ பார்த்துக்கிட்டே பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் ரிசல்ட் வந்து பக்காவாக வரும். ஷேப்ஸ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா டைட்டில் செட் பண்ணணும். டைட்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 டாட் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 டாட்ஸ்க்கு மேலே இருக்க சார்ட்டை பேஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் இன்செர்ட் பண்ணணும். டைட்டில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபார்முலா டேப் மூலமாக ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டா ஷீட்லேருந்து டைட்டில் கொண்டு வந்துக்கோங்க ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி. அப்புறம் மற்ற டைட்டில்ஸ்க்கும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்பர் இன்செர்ட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் நம்பரை செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு ஃபார்முலா பாக்ஸை ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டா ஷீட்லேருந்து ப்ரொடக்ஷன் நம்பர்ஸை கொண்டு வந்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் நம்பர்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் மற்ற ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ்க்கு சேம் மெத்தட் தான். சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி மற்ற ப்ரொடக்ஷன் நம்பர்ஸையும் ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சா? செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷனை கொண்டு வரணும். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபார்முலா பாக்ஸ் மூலமாக ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டாவில் இருக்கிற கம்ப்ளீஷன் ஆஃப் பர்சன்டேஜை கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் அந்த பர்சன்டேஜை க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற டைட்டில்ஸ்க்கான கம்ப்ளீஷன் ஆஃப் பர்சன்டேஜ் எல்லாமே சேம் மெத்தட் தான். சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் பர்சன்டேஜை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வந்துக்கோங்க.
பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் எல்லாமே செட் பண்ணியாச்சா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் GNL. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.